அதாவது வந்து இன்றைக்கு வந்து இன்டர்நெட் இதான் வந்து கொஞ்சம் முன்னோடியாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு படிப்பு அறிவுபூர்வமாக பார்க்கணுன்னு பார்த்தாக்கா இன்டர்நெட்டில் வந்து போச்சு. ஆனால் இந்த இன்டர்நெட் வந்து சரியான முறையில் நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதில் வந்து சில தவறான ஒரு இதெல்லாம் வருது. இன்றைய தலைமுறைகள் வந்து மிகவும் மோசமான சூழலுக்கு அந்த இன்டர்நெட் மூலமாக தள்ளப்படுகின்றார்கள். அது அது இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இன்றைய தலைமுறைக்கு இன்றைய தலைமுறைக்கும் வர தலைமுறைக்கும் இந்த இன்டர்நெட் மூலமாக நல்ல ஒரு கல்வி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்கணும். அடுத்தது பல்வேறு சொற்பொழிவுகள், அதாவது வந்து அந்த காலத்து நிகழ்வுகள், இப்போ என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நடக்கின்றது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் வந்து அந்த இன்டர்நெட் மூலமா மக்களுக்கு காட்டலாம். அது வந்து சில பிள்ளைங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பெற்றோர்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இன்டர்நெட் வந்து அதிகமாக இது பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்டர்நெட்டில் தான் வந்து இளைய தலைமுறை ஃபுல்லாக வந்து ஊறி போய் கிடக்குறாங்க. வரும் ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதில் வந்து சில தவறான இந்த ஆப்பு யார் வந்து தவறான ஆப்பு பயன்படுத்துகிறாங்களோ அவங்க மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க அப்படி ஒரு ஆப் ஆரம்பிக்கிறாங்க போது அதை வந்து அரசாங்கம் மூலியமா கேட்கணும். இந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ண போறேன், இது எதனாலன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அதை வந்து எந்த அடிப்படையில் ஓப்பன் பண்றீங்க, மக்களுக்கு நல்லதா, வர தலைமுறைக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அந்த ஆப்பு யாரு ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தகுந்த முறையான ஒரு பர்மிஷனை கொடுக்கணும்.